இவங்க உடனே பார்த்தீங்களா, அவங்க தானே பெண் விடுதலைலாம் பேசுறாங்கன்னா, அவனுக்கு தான் அந்த ஸ்கோப் வருது. படிக்கிற வாய்ப்பு இதெல்லாம் வரும்போது அவன் முதல்ல பேசுறான். சரி, அதையும் நம்ம வரவேற்கிறோம். ஏன்னா, அது கூட இல்லாம இன்னும் ரிஜிடா இருக்கிறவங்க இருக்கிற நேரத்தில கௌதம் மேனனுடைய அந்த சிங்கிள் பேரண்ட், சிங்கிள் மதருடைய பிரச்சனைகள்லாம் பேசுறாருன்னு வரவேற்கத்தக்கது. ஆனா, அந்த சாதி பிரச்சனை இல்லைன்னு இவங்க பேசுறாங்க இல்லைங்களா? இவங்களுக்கு இவ்வளவு காலம் வந்து விசு, பாலச்சந்தர், மணிரத்னம், கமலஹாசன் போன்றவர்கள் வந்து இதத்தான் சொல்லுவாங்க. நல்லா கவனிச்சு பாருங்க, இவங்க படங்கள்லாம் சாதி இல்லவே இல்லைன்னு பேசுவாங்க. பள்ளிக்கூடத்திலேயும் நீ கேட்காதங்குவாங்க. சாதின்னு ஒண்ணு இல்ல. அவங்க படங்கள்லாம் சாதின்னு ஒண்ணு இல்ல. இந்த சாதி அமைப்புனால பிராமின்ஸு, முற்படுத்தப்பட்ட சாதியினர்லாம் கஷ்டப்படுறாங்க. அப்புறம் ஆர்வி உதயகுமார் அவர் வந்து பிரஸ் மீட்லயே சொன்னார்ல, ம். ஸ்கூல்லயே ஒழிச்சிருங்க அத கேட்காதீங்க அவ்வளோ ஜாலியா. அப்ப புரியுதுங்களா இவங்கலாம் யாருன்னு? ஒண்ணு அடிப்படை சமூகத்தை பற்றிய அறிவோ, பார்வையோ இல்லாதவங்களா இருக்கணும். இல்லன்னா அந்த சாதி அமைப்பின் மூலமாக பலன் பெற்று இந்த இது செட்டப் மாறிறக்கூடாது. நமக்கு கீழ 4 பேர் இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு கொடூர பண்ணையார் மனநிலை உடையவர்களாக இருக்கணும்.